வணக்கம். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் அமெரிக்காவின் தாக்குதல் தொடங்கி கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கும் போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்கக்கூடிய சூழலை நோக்கி இந்த தாக்குதல் சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்நிலையில்தான் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தக்கூடிய நிலையில் அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது. இதனால் ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் உடனடியாக வெளியேற இந்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். உடனடியாக கிடைக்கக்கூடிய போக்குவரத்தை பயன்படுத்தி உடனடியாக வெளியேறுங்கள் என்ற ஒரு அவசர எச்சரிக்கை, ஒரு தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருப்பது மீண்டும் இந்த போரின் தீவிரத்தன்மையை வெளிப்படுத்துவதாகவே இது பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 8ஆம் தேதி என்றுதான் தற்காலிக போர் நிறுத்தம் என்பது நடைமுறைக்கு வந்தது. சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தற்காலிக போர் நிறுத்தம் என்பது உருவாக்கப்பட்டது. ஆனால் தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பிறகும் கூட கடந்த வாரத்தில் இதே போன்ற ஒரு தாக்குதல் சம்பவம் என்பது நடைபெற்றது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான தாக்குதல் நடைபெற்ற போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிக கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு. அதைத் தொடர்ந்து மீண்டும் நேற்று நள்ளிரவு தொடர்ந்து இது போன்ற தாக்குதல் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இதையடுத்து அடுத்த ஒரு வாரம் நாங்கள் தீவிர தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்குவதற்காக நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று ஈரான் தரப்பில் கூறுகிறார்கள். ஏற்கனவே போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கும் போது எப்படி லெபனான் மீது இஸ்ரேல் தாக்கலாம் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்பினார்கள். அந்த அடிப்படையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் இந்த தாக்குதலை நடத்த இருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். இப்படியாக இந்த போர் நிறுத்த நடைமுறை, போர் தற்காலிக ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் செயல்படுகிறதா என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்காலிக போர் நிறுத்தத்தை மீறி இந்த தாக்குதல் நடைபெற்று வருகிறது. மேலும் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் உடனடியாக ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. கிடைக்கக்கூடிய போக்குவரத்தை பயன்படுத்தி உடனடியாக அங்கிருந்து வெளியேறுங்கள் என்று தெரிவித்திருக்கிறது. இந்த நிலை காரணமாக மீண்டும் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய அந்த போர் மீண்டும் அதே போன்ற ஒரு உச்சத்தில் இருக்குமா என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே ஹோர்முஸ் ஜலசந்தி முழுவதுமாக அமெரிக்க கட்டுப்பாடு வைத்திருக்கின்றது. அதே போன்று ஈரானும் ஒருபுறம் அது எங்கள் கட்டுப்பாடு தான் இருக்கின்றது, எங்கள் அனுமதி இல்லாமல் எந்த கப்பலும் செல்ல முடியாது என்று அவர்கள் ஒருபுறம் அடம்பிடித்து வருகிறார்கள். அமெரிக்கா மறுபுறம் அங்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்திவிட்டு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கின்றோம், எங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் இங்கு ஈரான் செயல்பட முடியாது என்றெல்லாம் அதிகார போட்டி என்பது மிக தீவிரமாக இருக்கிறது. இதனால் வழக்கத்தை விட மிக குறைவான கப்பல்கள் மட்டுமே அந்த வழியாக சென்று வரக்கூடிய காரணத்தால் உலக அளவில் கச்சா எண்ணெயினுடைய தேவை என்பது அதிகரித்து வரத்து என்பது குறைந்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் இயல்பு நிலை திரும்பாமல் இருக்கின்றது. மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்புமோ என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் மீண்டும் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் என்பது மீண்டும் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை பழைய நிலைக்கு கொண்டு செல்லுமோ என்ற ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. பிப்ரவரி மாதம் தொடங்கிய போரினுடைய தாக்கம் தற்போது இந்தியாவில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. அதன் காரணமாக தான் எரிபொருள் விலை, கேஸ் சிலிண்டர் விலை எல்லாம் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகின்றன. இந்த விலை உயர்வே பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மீண்டும் போர் உருவாக தொடங்கி இருக்கக்கூடிய பட்சத்தில் அது மற்றொரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சத்தை உருவாகி இருக்கிறது. அப்படி என்றால் இனி அடுத்தடுத்த நாட்களில் எரிபொருள் தட்டுப்பாடு என்பது மிக அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதாகவே ஒரு அச்சம் காணப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா பொறுத்தவரை இது அமைதி காக்க வேண்டும். இஸ்ரேல் பிரதமரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமைதி காக்க வேண்டும், ஈரான் இஸ்ரேல் இடையிலான இந்த போர் நிறுத்தம் அதற்காக வைக்கப்பட்ட ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில் இப்போதைக்கு அமைதி காக்க வேண்டும் என்று அமெரிக்க தரப்பில் கூறினாலும் கூட அதையும் மீறி இஸ்ரேல் தீவிர தாக்குதல் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த தாக்குதல் காரணமாக நேற்று இரவு பல்வேறு இடங்களில் அபாய ஒலி என்பது எழுப்பப்பட்டிருக்கிறது. நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இதுபோன்ற அபாய ஒலி எழுப்பியதை அடுத்து உடனடியாக அலறியடித்த மக்கள் பதுங்குகுழிக்குள் செல்லக்கூடிய நிலையெல்லாம் மிகப்பெரிய அளவில் நேற்று இரவு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஈரான் ஒரு வாரத்தில் நாங்கள் மிக தீவிர தாக்குதல் நடத்துவோம், இஸ்ரேல் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அப்படி நடத்த தொடங்கினால் அது மீண்டும் இந்த போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு முந்தைய நிலை எட்டிவிடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி எட்டக்கூடிய பட்சத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு என்பது இன்னும் அதிகமாகலாம். ஏனென்றால் கடந்த பிப்ரவரி மாதம் போர் தொடங்கிய போது கூட இந்தியாவில் பெரிய அளவில் எதிரொலிக்கவில்லை. காரணம் அப்போது இந்தியாவின் வசம் இருந்த அந்த எரிபொருள் கையிருப்பு என்பது நமக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த கையிருப்பு என்பது குறைந்து கொண்டே வரக்கூடிய காரணத்தால்
மீண்டும் போர் உருவானால் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பொருளாதார ரீதியாக நெருக்கடி ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. அப்படி ஒரு நிலையும் வந்துவிடுமோ என்ற அச்சம் இருக்கத்தான் செய்கின்றது. ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு தொடர்ந்து வருகின்ற நிலையில் அது இன்னும் அந்த விலை உயர் அதிகப்படுத்துமோ, நெருக்கடி ஏற்படுத்துமோ என்ற அச்சம் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் போர் தீவிரமடைய கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் உடனடியாக ஈரான் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு ஒரு அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஷர்மிளா.